சாப்பிடணும். அதுக்கப்புறம் பிரியாணி. சரி, நெய் மீன் துண்டு பொரிப்போம். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவோம். ஆரம்பிப்போமா? சின்ன பொண்ணு ஆரம்பிப்போம். நாக்கெல்லாம் அப்படி தண்ணியா ஊறுது பாத்துக்க. சீக்கிரம் கொண்டா கொண்டா கொண்டா. சின்ன பொண்ணு முதல்ல அவிச்ச முட்டையை காலி பண்ணும். அதுக்கப்புறம் பிரியாணி. சரியா? ஆமா சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு அவிச்ச முட்டையை எடு. அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்குவோம். பாருங்க, முழுங்க போது அப்படியே எங்க நாத்துவா கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க. என்ன அது எப்படி நினைக்காம இருப்போம்? உங்க நாத்து மாமியா வீட்டுக்கு போய் சேர்ந்தனாலதான் நீனும் பார்ட்டி வைக்க. அதனாலதான் எங்களுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. கொண்டா கொண்டா அவிச்ச முட்டையை கொண்டா. ஒரு சின்ன பார்ட்டியா இருந்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தொடங்கணும். இப்ப என்ன சொல்லுத புஷ்பாக்கா? உனக்கு என்ன சொன்னாலும் தலையும் புரியாது வாலும் புரியாது. சின்ன பொண்ணு என்ன சொல்லுதானா, சின்ன ஒரு ஆட்டத்தை போடுவோங்க, அப்பதானே அமர்க்களமாகும். சின்ன பொண்ணு சொன்னா சரியா தான் இருக்கும். ஆட்டம் போட்டது போதும், வயிறு பசிக்குமா? வாங்கம்மா. சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம். என்ன தாயே? சின்ன பொண்ணு எல்லாரும் சீஸ் சொல்லி தானே சாப்பிடுவாங்க. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? முட்டையை சாந்தாப்புல வச்சுக்கிட்டு நாத்து நாத்து நாத்துன்னு 3 தடவை சொன்னோம். சொல்லிட்டு டக்குன்னு டபக்குன்னு வாயில போட்டுறணும். இது நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கு போல. சரி, அப்ப ஆரம்பிப்போம். நாத்து நாத்து நாத்து. இப்ப போடுங்க வாயில. ஏக்கோ எங்க நாத்து சத்த கிட்ட மாதிரி இருந்துச்சுல. சின்ன பொண்ணு வேற ஒண்ணு இல்லடி, உங்க வீட்ல 2-3 மாசமா இருந்துட்டா பத்தியா? அதே ஞாபகத்துல இருக்கனாலதான் அவ எப்ப பட்டாலும் வந்த கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்க பாத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் அசரீரி அப்படின்னு சொல்லுதியோ? ஆமாட்டி, எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு வேற நாக்கு ஊறிட்டு இருக்கு. அவிச்ச முட்டைனா எனக்கு உசுறு பாத்துக்க. நான் திங்க போறேன். நாத்துவோட பர்சு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படினா நாத்து ஒரு மாதிரி சிரிக்க. நீ எங்க இருந்து வந்த? அண்ணி, நான் வந்துட்டேன். திரும்ப வந்துட்டேன். அட பாவி. புஷ்பக்கா, உங்க கையில இருக்க முட்டை எங்க? அடியே பேத்த, நாத்துவுக்கு சவுண்ட் கேட்ட உடனே நாங்க 3 பேரும் முட்டை எல்லா பக்கம் வாயில போட்டு அப்படியே ஒரே முழுக்கு. எல்லாரும் நல்ல முட்டையா இருந்திருக்கியா? நான் மட்டும் கூழ் முட்டையா இருந்திருக்கேன். பாவி பாவி, என் முட்டையை தின்னு போட்டாலே வந்த உடனே வந்துட்டாயா. எங்க வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? சும்மா இருங்க, நீ காமெடி பண்ணாதீங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சிட்டு தானே எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டையோட வாங்கி வச்சிருக்கிய. பக்கத்துல தயிர் வெங்காய கூட்டு வேற. எங்க இருந்து வந்தாலம்மா? யோ மட்டும் போக மாட்டாளா மாமியா வீட்டுக்கு? அண்ணி, அவிச்ச முட்டையோட முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் பிரியாணி ஆரம்பிப்போமா? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? காது டமர் ஆயிட்டா? கேட்டதெல்லாம் காதுல உளுந்த அண்ணி உளுந்து. என்னத்துக்கு அங்க இருந்து வாடி இருந்த? வாடி வரல அண்ணி, சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். இது சபதமா? ஆமா அண்ணி, என் மாமியார்கிட்ட ஒரு சூப்பர் சபதத்தோட தான் வந்திருக்கேன். இது சும்மா பேசினாலே பிரச்சனை, இதுல சபதம் வேறயா விளங்குச்சு. அண்ணி, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கேன், அதுபடிதான் நான் நடந்திருக்கேன். என்ன நடந்துன்னு மட்டும் எல்லாரும் பாருங்க. ஃபிளாஷ்பேக். அடியே, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் டி. என்ன தெரியும்? உங்க அம்மாக்காரி வீட்ல போய் நல்லா உட்கார்ந்து தின்னுட்டு வந்திருக்கடி. உங்க அண்ணிக்காரி இருக்கல்ல, நல்ல நேரத்துக்கு நேரம் வடிச்சு கொட்டி இருக்கா. நீ நல்ல மூக்கு முட்டை உட்கார்ந்து கிரைண்டர் மாதிரி அரைன்னு அரைச்சி போட்டிருக்க. ஆமா, கிரைண்டர் நீங்க வாங்கி தந்தேல்ல, அதுல நான் அரைச்சி கொட்டேன். அடியே, தின்னு கொழுப்பு ஏறி மயக்க மூட்டு விழுந்துச்சியாம்ல. டாக்டர் கிட்ட போனதுக்கு டாக்டர் பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம்ல. யார் சொல்லிருப்பா அந்த சீக்ரெட்ட? இந்த மனுஷன் சொல்லிருப்பாரு. ஏய், என்னடா செல்லம்? அடி பாவி, என் பிள்ளை எப்படி எல்லாம் உருட்டி மிரட்டி வச்சிருக்க அம்மா. இங்க வந்துட்டியா? நல்ல மாயாஜால வித்த காட்டுதே. அப்படி எல்லாம் இல்லமா. பாரு, எனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டுன்னு யாரு சொன்னா? நான் சொல்லல பாத்துக்கா. எனக்கு தெரியாது, நான் சொல்லல. வாங்கி கட்டுனதெல்லாம் ஞாபகம்